அனிதாவுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க, வேற எப்படி இருக்குன்னு சொல்லு. அனிதாவுடைய பேருக்கு ஜாதகத்தை எடுத்து அனிதாவுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு பார்த்து சொல்லுப்பா. காசு போடுங்க. பேச போடுவாங்க. சேஞ்ச் இருக்காப்பா பையன் எடுத்து சேஞ்ச் கொடுங்கம்மா. எடுக்கிட்டான். அனிதாவுடைய பேருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அனிதாவுடைய பேருக்கு ஜாதகம் பாருப்பா. அனிதாவுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கு, எப்படி இருக்கிறாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு, அனிதாவுடைய பேருக்கு நல்லா கிடைக்குமா? அமைதி அமைதி. அனிதாவுடைய பேருக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து அனிதாவுடைய பேருக்கு ஜாதகத்தை எடுத்துக்கணும். அனிதாவுக்கு வந்து வானத்தில் பறக்கும் காக்கா உள்ளத்தை கூட கண்டுபிடிக்கலாம் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு. ஆனால் அனிதாவுடைய உள்ளத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாதுமா. அனிதா வந்து பிறந்த இடம் தான் கஷ்டம், ஆனால் அவங்க புகுந்த இடம் மகாலட்சுமி. ஆனால் மனசில் எதை நினைக்காங்களோ அதை சாதிச்சாதான் தூங்குவாங்க. அதே மாதிரி எங்கே போனாலும் எதை எடுத்தாலும் சரி, பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, உள்ளதை உள்ளபடி ஆற்றி சொல்லாதீங்க. ஒளிச்சு மறைச்சி எதையும் சொல்லுவது நல்லது. வேற எதுவும் இவங்களுக்கு கெண்டம் கெடுதலை கிரக தோஷமெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி 6 கடலை பற்றிட்டாலும் சரி, கழுத்து எடுக்கிற மாங்கடியும் வேற எது ஏமாற்றமெல்லாம் எதுவும் வராது. ஆனால் எங்கே போனாலும் எதை எடுத்தாலும் சரி, அவசர புத்தி முரட்டுத்தனம் ஒன்று இருக்குது. அது வந்து அவங்க நிறைவேறே அமைஞ்சது. அது யார் வந்தாலும் மாற்ற முடியாது. வேற எதுவும் அவங்களுக்கு ஏமாற்றமெல்லாம் எதுவும் இல்லை. வேற எதுவும் இடைஞ்சலாம் எதுவும் கிடையாது. மனசு தான் கிடந்து கொஞ்சம் ஆலோசனைலாம் பண்ணாதீங்க. ஆபத்தில் எது இல்லைன்னு சொல்லி தான் மாறியாக நினைக்கிற போது நல்லது. அதே மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு கோயில் ஆலயத்துக்கு, தெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு வரணும்னு கேட்குற எண்ணம் இருக்குது. முடிஞ்சாலும் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். மனம் அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். வேற எதோ அவங்களுக்கு ஏமாற்றம் நல்லா இருக்கு. சமயபுரத்து மாறியே கிடைத்திருக்கு. பிறந்த இடம் தான் கஷ்டம், அவங்க புகுந்த இடம் மகாலட்சுமி. முகுந்த இடத்துல ஒரு நாள் ஒரு பொழுதாச்சிலும் கோட்டை கட்டி வாழ வேண்டிய அமைப்பு இருக்கு. மன நிம்மதியை கொடுக்கும். உங்களுக்கு இடைஞ்சல் எதுவும் வராது. நல்லா இருக்கு.